ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளில் இந்த ஓய்வு நாளிலும் மாலை ஆராதனையிலே வந்து பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் அவருடைய எல்லா நன்மையும் கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென். சத்தமாக சொல்லலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமென் அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு நாளும் துதி சத்தமும் ஜப சத்தமும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம் மூலமாக அவர் மகிமைப்படுவார். ஆண்டவரை நாம மகிமைப்படுத்தணுமா வேண்டாமா? இந்த பூமியில நம்ம ஏற்படுத்தியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு என்று சொல்லிதான் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையிலும் ஒவ்வொரு பாடல் பிறந்த வரலாறை பார்ப்பது நமக்கு வழக்கமாக இருக்கிறது. அதன்படியே இந்த நாளிலும் வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதி பாடிய ஒரு இனிய ஒரு பழைய பாடல் பிறந்த வரலாறை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி பிரயாசப்படுகிறேன். வேதநாயகம் சாஸ்திரியாருடைய ஊழியத்திலே அவருடைய இலங்கை பயணம் என்பது அநேக தடைகளையும் அநேக பாடுகளும் நிறைந்ததாக இருந்தது. அவர் அந்த ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு அவர் குறித்த நாளிலே அவரால் திரும்பி வர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் காற்றின் திசை அவர்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த காலங்களில் டீசல் இன்ஜின் கப்பல்கள் இருக்குது, பெட்ரோல் இன்ஜின் கப்பல்கள் இருக்குது. நிலக்கரியை செலுத்துகின்ற போது அது ஓடுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த காலகட்டங்களிலே எதுதான் பாய்மரம் தான், காற்றினுடைய திசையை நம்பிதான் பிரயாணம் பண்ணுவார்கள். அப்படியாக வேதநாயகம் சாஸ்திரியாருக்கு திரும்பி மறுபடியுமாக தமிழ்நாட்டிற்கு அவரால் வர முடியவில்லை. அப்படி இருக்கின்ற சூழலிலே ஒரு நாள் கதா காலட்சேபம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த பஜனை பிரசங்கம் செய்கிறதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது தன்னுடைய இசை வாத்தியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு இடத்துல வைத்து விட்டு ஒரு குளத்திலே இறங்கி குளித்து விட்டு மறுபடியும் மேலே எழுந்து பார்க்கின்ற போது அந்த இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் காணுமா. கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவர்கள் உடுத்தி இருந்த துண்டு மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கிறது, மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, களவாண்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வது? சாயங்காலம் நமக்கு கதா காலட்சேபம் இருக்கிறதே, பஜனை பிரசங்கம் இருக்கிறதே, ஆண்டவருடைய நாமத்தை எப்படி சொல்லுவது என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது வேதநாயகம் சாஸ்திரியார் அவர் உட்கார்ந்து ஒரு பாடலை எழுதினாராம். அந்த பாடலை அவர் பாடவும் ஆரம்பித்தாராம். நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே, நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே, வஞ்சகர் பகை செய்தாலும் வாராவினை பெய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே, வினை மேல் வினை வந்தாலும் பெண் சாதி பிள்ளை மித்துரு சத்ருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானமிடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. மனையோடு கொள்ளை போனாலும் வானமே இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே என்று சொன்னால், ஏன்னா என் நேசர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சை நீ கலங்காதே என்று சொல்லி அவர் பாடுகிறார். அடுத்ததாக பாடுகிறார் பாருங்க. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும் மட்டில்லாவருமை பட்டாலும் மனு
மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. கள்ளன் என்று பீடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் போல் புரண்டு தலைமீதில் அலை மோதினாலும் நெஞ்சே நீ கலங்காதே. இந்த பாடலை பாடி முடித்த பிற்பாடு அந்த வழியாக அந்த ஊருடைய பண்ணையார் ஒருவர் சென்றாராம். இவருடைய நிலைமையை அறிந்து அவருடைய கடைக்கு இவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு வேண்டிய இசைக்கருவிகளையும் வேண்டிய மாற்று துணிகளையும் நீங்கள் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? சொல்லுங்களேன். எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நீ கலங்காத, ரட்சகனை மறவாத. ஆனா நம்ம அப்படி இருக்கோமா? அப்படி இருக்கோமா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கஷ்டங்கள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகிற போது நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற போது, என் பிள்ளை சந்தோஷத்துல மட்டும் என்னை தேடி வரல, கஷ்டத்திலையும் யோபு சொன்னார் இல்லையா, யோபுவை போல் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொன்னார். அதே போல நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த நற்சாட்சியை பெற்றவர்களாக நாம் இருக்க போகிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவருக்கு நன்றி. God bless you.